இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு உண்மையிலே உலகத்திற்கே ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சொன்ன சிவபெருமானை அர்த்தநாரீஸ்வரராக காட்டிய ஒரு ஆலயம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திருச்செங்கோடு தான். அந்த திருச்செங்கோட்டில் இருந்துக்கிட்டே இன்னும் திருச்செங்கோடு கோயிலுக்கு மேலே போகாதால் நிறைய பேர் இருப்பாங்க. போகலான்னு தான் இருந்தேன். இன்னும் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கேன்? 42 வருஷமாக இருக்கேன். எப்போ தான் போகிற போயிடலான்ட்டு போயே சேர்ந்துருவார் கடைசி வரைக்கும். எத்தனை பேர் பழனி மலையில் இருந்துட்டு பழனி மலை ஏறாமே செத்து போயிருக்கான் தெரியுமா? பழனியில் இருக்கான். ஆனால் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அந்த ஆலயத்தில் அந்த இறைவனை பார்க்கும்போது மனைவிக்கு எப்படி ஒரு மரியாதை எந்த இடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமே அதுதான். தன்னுடைய உடலில் சரிபாதியை கொடுத்த அந்த இறைவனை வடிவமைத்து வைத்திருக்கின்ற இடம் இந்த திருச்செங்கோடு. அதனால் ஒரு மனசு ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தால் தான் அவன் எல்லா விதமான சாதனைகளையும் செய்ய முடியும்னு. மனசை பற்றி எத்தனை பாட்டு இருக்குது. ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது. சிவாஜி கணேசனை நினச்சி தேவிகா பாடுவாங்க. நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய், நினைவு தராமல் நீ இருந்தால் கனவுலகில் நான் வாழ்ந்திருப்பேன். நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய், நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. அது என்ன, நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய். என் வீட்டுக்கு நீ வந்த அப்படிங்கிறத பார்த்துடலாம். என் வீட்டுக்கு வந்துச்சுரா, மாமக வந்துச்சா இந்த பார்த்தேன், ஃபோட்டோ எடுத்து காட்டலாம். நெஞ்சத்தில் ஒரு பெண் வந்தாள்ங்கிறதுக்கு எப்படி வெளியே காட்ட முடியும்? உன் மனசில் அந்த பிள்ளை இருக்குங்கிறதுக்கு என்னடா ஆதாரம் அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் காட்ட முடியாது. அதான் மனதில் இருப்பதை வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய பாதிப்புகள் தான் வெளியே தெரியுமே ஒழிய மனம் என்பது இல்லாமல் இருந்தாலும் மிக ஆற்றல் உள்ளது. ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது உடல் நலமா, மனநலமா, பொது நலமா? தீபக் சோப்ரான்னு ஒரு அழகான சயின்டிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் இருக்காருங்க. அவர்கிட்ட மிலிட்ரியிலேருந்து வந்த ஒரு பேஷண்ட். மிலிட்ரியில் என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு BUN அதிகமாக இருக்குது, அதாவது பிளட், யூரியா, நைட்ரஜன் எவ்வளோ இருக்கணுமோ அந்த அளவு 8 மடங்கு அதிகமாக இருந்துச்சான். நீ 10 வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்ட, முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். இங்கே வந்து பார்த்தா இன்னொரு டாக்டர், உனக்கு கிட்னி ஃபெயிலியராக போச்சு, மிஞ்சி மிஞ்சி போனால் 2 வருஷம் தான் உயிரோட இருப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். இவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல யார் சொன்னால் மிலிட்ரி டாக்டர் 10 வருஷம்னு சொன்னார். இவர் 40 வருஷம் கழிச்சு போய் அவங்கள பார்த்துருக்காரு. போய் பார்த்தா அவரு போயிட்டாருங்கய்யா. இங்கே ஒரு டாக்டர் கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னார்ல, போய் பார்த்தா இவரும் போயிட்டாருங்கய்யா. அப்போது தீபக் சோப்ராவை பார்த்து சொல்கிறா, இப்போ நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், ஏதாவது பார்த்து ஏதாவது சொல்லுங்கன்னு. இப்போ தீபக் சோப்ரா வந்து யோசிச்சுட்டு பதில் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ வருஷம் சொல்ல போகிறாரோ அவ்வளோ வருஷம் தான் அவரே உயிரோடு இருக்க போகிறாரு. தீபக் சோப்ரா நல்ல புத்திசாலித்தனமாக ஒரு பதில் சொன்னாங்கய்யா. அதாவது உங்களை மாதிரி தெளிவான சிந்தனை உள்ள ஒரு மனிதர் போலங்கய்யா நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காரு. நீ இன்னும் 1000 வருஷம் இருப்பப்பா, உனக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல, அதை மட்டும் விளக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னோன்னே இவர் கேட்குறாரு, எங்கள் சிலபஸ் படி பார்த்துருந்தா நீ போயிருக்கணும். உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கே நீ என் முன்னாடி வந்து நின்று இருக்க மாட்டேன். எப்படி நீ இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கேன்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், எனக்கு அது சரியில்லை இது சரியில்லைன்னு உங்களை மாதிரி பைத்தியக்காரன் தான் சொல்லிட்டு திரிறான். என் மனசை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த நோயுமே இல்லைன்னு தானுங்க நான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஐயா நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க ஐயா, இங்க மருத்துவர்கள்லாம் இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இன்னைக்கு டாக்டர்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா, நமக்கு நோயே இல்லைன்னா கூட வாங்க வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சுகர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு டிபி இருக்கான்னு பாருங்க, இல்லாத நோயை கூட கூப்பிட்டு கூப்பிட்டு வரவழைக்கிறாங்க ஐயா. ஐயா ஆப்பிரிக்காலலாம் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு காலையிலேருந்து வெறும் வயிறோட வந்துருங்க அப்படின்றாங்க. 7 மணிக்கெலாம் ஐயா போய் உட்காந்துருப்பார் வெறும் வயிறோட. அப்போ ஒரு கையிலேருந்து ஒரு பெரிய டியூப்பில் பிளட் எடுப்பாங்க. போய் சாப்பிட்டு வாங்க, சாப்பிட்டு வந்து திருப்பி பிளட் எடுப்பாங்க.
அப்புறம் இசிஜி எடுப்பாங்க, எல்லாம் எடுத்துட்டு இவ்வளோ பெரிய ஃபைல் அவர் மேலே கிரியேட் ஆகிடும். 30-40 பேப்பர் எல்லாத்தையும் வச்சுட்டு பெரிய டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னா போய் எல்லாம் பணம் கட்டிட்டு பெரிய டாக்டர்கிட்ட வந்து உட்காருவார். ஒவ்வொரு பேட்சாக புரட்டுவார். ஹார்ட் ஒன்றும் இல்லை, லங்ஸ் ஒன்றும் இல்லை, ஸ்டமக் ஒன்றும் இல்லை, கிட்னி ஒன்றும் இல்லை, கொலஸ்ட்ரால் நார்மல், ப்ரெஷர் நார்மல், சுகர் நார்மல், ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்பாரு. எவ்வளோ கட்டியிருக்காரு? 25,000 ரூபா கட்டியிருக்காரு. இதை கட்டுறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு போயிருந்துருப்போம்ல. இவ்வளவு கட்டிட்டு காலையிலேருந்து என்னை பாடாக படுத்திவிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களே டாக்டர் அப்படின்னதுக்கு டாக்டர் சொன்னார், உனக்கு ஒன்றும் இல்லைங்கிறத நான் காலையிலே சொல்லி சொல்லி அனுப்பிட்டு நீ ஒரு 15 நாள் கழித்து நெஞ்சை பிடிச்சிட்டு வந்து மூக்கில் டியூபை செருகி ஐசியூவில் படுக்கிறதுக்கு பதிலாக இப்போ நீ உனக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லி உனக்கு தைரியம் கொடுத்து அனுப்புகிறேன் பார். இந்த தைரியம் உனக்கு இன்னும் 1 வருஷத்துக்கு உனக்கு மனபலத்தை கொடுக்கும், போயிட்டு வாயா அப்படின்னார். அதனால் ஒரு டாக்டர் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்க அப்படின்றாரு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா 6 இடத்துல அடப்பு இருக்குது. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டு 3 நாளில் ஐயோ 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 ஐயோன்ட்டு ஆம்புலன்ஸில் வச்சு தூக்கிட்டு வந்து நீ தானே போன வாரம் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு. நீ அப்படி சொன்ன அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு. முதலே எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கலாம்லன்னு எப்போ கேட்குறான் டாக்டரை, அவனுக்கு பிரச்சனை வர்றப்ப கேட்குறான். அதனால் டாக்டர்களை அப்படி சொல்லாத பாவம், நம்மளை உயிரை காப்பாற்றுறவங்க அவங்க தான். ஏதோ ஒரு சில டாக்டர் அப்படி கல்லாப்பெட்டியை ரப்புறதுக்கு அப்படி செய்கிற ஒரு சில டாக்டர்களுக்கு மத்தியில் நல்ல டாக்டருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். அதனால் டாக்டர்களை எல்லாத்தையும் அப்படி சொல்லிடுறாங்க. ஒரு உதாரணம் என் லைஃப்லேருந்தே சொல்கிறேனே. எக்ஸாம்பிளுக்கு எங்கேயும் அலைய வேணாங்க. ஏன்னா 4 புக்கு எழுதுகிற அளவுக்கு நம்ம லைஃப்லேயே நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு அப்படி தான் சரி இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறதுக்கு ஆடிஷனுக்கு போகலான்னு என் ஹஸ்பண்டோடு வந்திருந்தேங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மாமா, நான் போய் டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் முடியாது அப்படின்னு விட்டா போதுண்டா சாமின்னு மனசு சிட்டா பறந்துட்டாரு. எனக்குன்னா கண்ணு கலங்கிடுச்சு. என்னடா நம்பி நாங்கள் வந்து நிற்கிறோம், மனசு விட்டுட்டு போயிட்டாரே, அங்கே போயிட்டு நம்ம எப்படி போகிறது வீட்டுக்கு அப்படின்ட்டு கண்ணு கலங்கிடுச்சு, மனசும் கலங்கிடுச்சு. அப்படியே கலங்கின கண்ணோட மேலே போயிட்டு சார் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும், என்ன டீட்டெயில்ஸு எல்லாம் கேட்டுட்டு கீழே வரேன். வந்துட்டு எனக்கு ஒன்று தாங்க தோணுச்சு, நீ என்ன கூட்டிகிட்டு போகலன்னா என்ன, ஏன் கையும் காலும் நல்லா தானே இருக்கு, நான் பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் சரி வீட்டுக்கு போக முடியாதான்னு போனேன். அந்த துணிச்சல் எனக்கு வரதுக்கு காரணம் என்னோட உடல் ஆரோக்கியம் தாங்க ஐயா. ஆண்களுக்கு நிகரான உடல் வலிமை பெண்களுக்கு கிடைச்சிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கோ நாங்கள் உச்சாணி கொம்ப தொட்டிருப்போம். இன்னைக்கும் சமநிலை கொடுங்க, நீதி கொடுங்கன்னு யாரையும் கேட்டுட்டு இருக்க மாட்டோங்க ஐயா. ஒரு அழகான இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அழகான இடத்துக்கு போறீங்க, மனசு சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னு போறீங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தும்மல், காய்ச்சல், இருமல், சளின்னு மாறி 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 வருது. உங்களால் அந்த அழகை ரசிக்க முடியுமா? நிம்மதியாக தான் இருக்க முடியுமா? ஏண்டா வந்தோன்னு வேண்டா வெறுப்பா வருவீங்க, ஏண்டா வந்தோன்னு வேண்டா வெறுப்பா வருவீங்க. இதுதாங்க சொல்கிறேன். அந்த இடத்துல உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அழகை ரசித்து ரசித்து மனசு நிம்மதியாக இருந்திருக்குங்க. அந்த நிம்மதி உங்களுக்கு மகிழ்ச்சியும் கொடுத்துருக்குங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். சரிங்க, இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்தில் லொச்சுன்னு ஒரு 4 பேர் தும்பிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பொழுதுக்கும் உங்களால் நிம்மதியாக கேட்க முடியுமா? இல்லை என்னால் தான் சந்தோஷமாக பேச முடியுமா? அப்போ எல்லா இடத்துலையும் உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம் தானுங்களே. ஒரு நல்ல காரியம் பேசிக்கிட்டு இருக்கப்ப யாராவது தும்மிட்டா அந்த காரியத்தை பேசுகிறதே நிப்பாட்டிடுவான் நம்பால். ஒரு நல்ல நிலம் ஒன்று வாங்க போகிறேன், அவர் கொடுக்குறேன்ட்டார் அப்படிங்கிறப்ப பக்கத்தில் ஒருத்தன் ஆச் அப்படிமா, இந்த நிலத்தை அப்புறம் வாங்கிக்கலாம், இந்த நாய் தும்முனதுலேருந்து எனக்கு என்னமோ இந்த நிலம் அமையாது போல் தெரியுதுன்னு. அவன் தும்முனதுக்கும் நிலம் அமைகிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்போ அந்த தும்மல்ங்கிறது அவனுக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு அறிகுறியை அவனுக்கு உண்டாக்குது பாருங்க. ஐயா,
இங்க பேசினாங்க மனநலம் உடல் நலம்னு. ஒரு நல்ல சமுதாய மாற்றம் வேண்டுமெனில், ஒரு நல்ல மனநல மாற்றம் வேண்டுமெனில் அதற்கு அடித்தளம் உடல் நலம் தான் நான் பேசுறேங்க ஐயா. எல்லாருக்கும் தெரியும், காந்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிக்கெட் வாங்கிட்டு தென்னாப்பிரிக்கால போயிட்டு இருந்தாரு. ஆப்போசிட்ல பிரிட்டிஷ்காரன் வந்தான். எனக்கு ஈக்குவலா எப்படிடா நீ வரலாம் அப்படின்ட்டு தூக்கி வெளியே வீசினாங்க. எழுந்தாரு, உடல் ஆரோக்கியமா இருந்தது, இளமை வயசுல தூக்கி வெளியே வீசினாங்க. வீறு கொண்டு எழுந்த அந்நிய ஆட்சிக்கு எதிராக போராடினாரு. இதே வயசான காலத்துல தூக்கி எரிஞ்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த இளமையில உடல் ஆரோக்கியமா இருக்கும்போது அந்த சூழ்நிலையை சமாளிக்கும் சக்தி உங்களுக்கு இருக்குன்னு தாங்க நான் சொல்றேன். அப்போ உடல் ஆரோக்கியம் வேணும் தானுங்களே. பெரியார் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். எவ்வளவு வயசானாலும் சரி நான் போராடின மனுஷன். அவர் மட்டும் இன்னொரு 50 வயசு சேர்த்தி இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு பெண்கள் போராடிட்டு இருக்க எல்லா உரிமைகளும் என்னைக்கோ எங்களுக்கு கிடைச்சிருக்குங்க. நீங்க கேட்கலாம், அவங்க இருந்திருக்கலான்னு சொல்றீங்க, இவங்க இருந்திருக்கலான்னு சொல்றீங்க, நீ இருக்கிறிய நீ என்ன பண்ண நீங்க கேட்கலாம். எல்லாரும் பெரியார் ஆயிட முடியாது, எல்லாரும் காமராஜர் ஆயிட முடியாது, எல்லாரும் காந்தி ஆயிட முடியாது, எல்லாரும் அண்ணா ஆயிட முடியாது. அவங்களுக்குன்னு தனி திறமைகள் இருக்குங்க ஐயா. அதுக்கேத்த மாதிரி அவங்க செய்யறாங்க. அவங்க இருந்திருந்தா இன்னும் எவ்வளவோ செஞ்சிருப்பாங்களேன்னு தான் நாங்க ஏங்குறோம். கடன் வரக்கூடாது என்ன பண்ணணும்? நல்லா உழைக்கணும். பகை வரக்கூடாது என்ன பண்ணணும்? எல்லாரையும் நேசிக்கணும். நோய் வரக்கூடாது என்ன பண்ணணும்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். கடன் வரக்கூடாது. ஒரு பொதுநலம் படைத்த மனிதன் உழைப்பான், உதவி செய்வான், கடன் வராது. உதவி செய்யற நேரத்துல எல்லாரையும் நேசிப்பான், பகை வராது. தான் சாப்பிடுற சாப்பாட்டுல பாதிய பிரிச்சு ஏழை குழந்தைக்கு கொடுப்பான், நிம்மதியில நோய் வராது. ஆகவே இந்த மூணுமே இல்லாமல் ஒரு மனிதன் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடையிறான்னு சொன்னா அது எங்களுடைய பொதுநலத்துல தான் சொல்லுவேன். ஐயா இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, எல்லாரும் மின்புற்றிருக்க வேண்டும், எல்லாரையும் வாழ வைப்போம், நாமும் நன்றாக வாழ்வோம் என்னும் பொது நலத்துல கிடைக்கிற நிம்மதி மகிழ்ச்சி வேற யாருக்கும் ஐயா கிடைக்கும்? ஐயா அண்ணா சொன்னாங்க, என்ன சொன்னீங்கன்னா என்ன சொன்னீங்க? அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு அப்படின்னு நான் பாடணும். உங்களை பார்த்து ஒரு பொண்ணு பாடி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு சந்தேகமா வந்துடுச்சு. உங்களை பார்த்து அந்த பொண்ணு பாடிச்சா? வெற்றிவேலு, நீ பேசாமையாவது இருந்திருக்கலாம்யா. ஏன் இப்படி வாயை கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கேன்னு தெரில. காரணம் நீ தொடங்கினது அப்படி. நான் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால தானே என்னைய பார்த்து இப்படிலாம் பாடுறாங்க. அதை ஜீரணிக்க முடியல பாரு. உன்னையே பார்த்து இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை பாடிச்சா அப்படின்னு. ஐயா இன்னைக்கு பொதுவா ஆண்களோட நிலைமை என்ன தெரியுமா? அழகா இல்லாததனால் அவள் எனக்கு தங்கையாகி விட்டாள். உன்னை கண்டேன் என்னை மறந்தேன், உன் தங்கையை கண்டேன் உன்னையே மறந்தேன். இதுதான் ஐயா இன்னைக்கு ஆண்களோட இருந்துட்டு வருது. ஐயா அழகு என்பது எது? உடையிலையும் பார்க்கிற பொருளையும் நடையிலையும் மட்டும் இல்லைங்க ஐயா, தான் செய்யற பொது செயலையும் இருக்குதுன்னு தானேங்க ஐயா சொல்றோம். அண்ணா ஒரு பொண்ணு உங்களை பார்த்து அந்த பாட்டு பாடணும்னா உங்ககிட்ட சில மை வேலைகள் எல்லாம் இருக்கணும். உங்ககிட்ட இல்ல, அதனாலதான் நீங்க உடல் நலத்தை பத்தி பாடுச்சுன்னு சொன்னீங்க. அது என்ன மை வேலைன்னு நான் சொல்றேன் பாருங்க. எல்லா இளைஞர்களும் நல்லா கேட்டுக்கோங்க. முதல் மை இனிமை, இரண்டாவது மை எளிமை, மூன்றாவது மை பொதுமை, நான்காவது மை பொறுமை. இனிமையாக பேசுங்கள், எளிமையாக இருங்கள், பொது சேவைகள் செய்யுங்கள், பொறுமையை கடைபிடிங்கள். இந்த நாலு மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எல்லா பொண்ணுங்களும் உங்களை பத்தி பாடி இருப்பாங்க, நாங்க ஒத்துக்கிறோம். இந்த நாலுமே உங்ககிட்ட இல்ல, அதனாலதான் நீங்க உடல் நலத்தை பத்தி பாடிச்சுன்னு போய் சொன்னீங்க. எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. வெடுப்பா தம்பி ஏதோ தெரியாம பாடிருச்சு. எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் சேர்ந்து அந்த பையனை போட்டு இந்த போடு போடுறீங்களே பாவத்தை. மனிதர்கள் தனக்கென வாழாமல் பொதுநலத்திற்கென வாழ்ந்தாதான் தன் நாடும் வீடும் சிறப்படையும். அதனால்தான் அப்பர் பெருமான் என்றே சொன்னான், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றான். ஐயா பிறருக்கு உதவி செய்வதே என் வாழ்வில் பேர் என நினைத்து உதவி செஞ்சு பாருங்க. அதுல கிடைக்கிற நிம்மதியே ஒரு தனி சுகம். நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்களா ஐயா? ஐயா நாங்க ஒண்ணு பாரி வளர் பரம்பரை அளவுக்கு வாரி வாரி உதவ சொல்லலையே. சாப்பிட்ற சாப்பாட்டுல உதவி செய். உன் கையில 100 ரூபாய் இருந்தா ஒரு 20 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடு. ஜாதி மத பேதம் இல்லாம ஏழை குழந்தைகிட்ட உட்காந்து பேசு. இதுல தானேங்க எங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்குதுன்னு சொல்றோம். ஐயா சாப்பாடுன்னு சொன்னோடனே எங்களுடைய நண்பர்கள் ஞாபகத்துக்கு வராங்க. சொல்றேன் பாருங்க, ஸ்கூலுக்கு போவோம், சாப்பாட்டு பெல் அடிக்கும்,
10 பேரை ஒரு குரூப்பா உட்காருவோம். 10 பேர்ல 4 பேர் தான் சாப்பாடு எடுத்துன்னு வந்திருப்பான். ஆனா ஒரே டிஃபன் பாக்ஸ ஓரமா ஒரே ஆள் மொத்தமா திங்கிறத விட ஒரே டிஃபன் பாக்ஸ்ல 4 பேர் ஒண்ணா சேர்ந்து உட்கார்ந்த சந்தோஷம் கிடைக்குமாங்க ஐயா? ஐயா, எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே பார்க்காம அந்த சாப்பாட்டுல ஒரு டிஃபன்ல 4 பேர் சேர்ந்து சாப்பிடுறோம் பாருங்க. இதுல தானுங்க எங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்குது. உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லி ஸ்கூல்ல போயிட்டு சோகமா ஓரமா உட்காந்துக்கிட்டு இருப்போம். வருவான் பாருங்க எங்க ஃப்ரெண்டு, டே மச்சி என்னடா ஆச்சு? டே உடம்பு சரியில்லடா, ஒரு மாதிரி இருக்குது. டே மச்சி சோகமா இருக்காதடா, உனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிடுவான். அதே ஒரு மனசு சரியில்லடா மச்சி, குடும்பத்துல பிரச்சனைடா, ஒரு மாதிரி இருக்குது, மனசே சரியில்லடா அப்படின்னு சொல்லுங்க. டேய் என்னடா பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிருக்கீங்க? எங்க வீட்ல இல்லாத பிரச்சனையாடா? குடும்பம்னு இருந்தா பிரச்சனை இருந்துதாண்டா ஆகும்னு சொல்லி தன்னோட குடும்பத்தை இறக்கி அவனோட சந்தோஷத்தை அடைகிறான் பாருங்க. இதுதானுங்க ஐயா பொதுநலம். இதுலதானுங்க ஐயா எங்களுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்குது. எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே பார்க்காம தன்னோட தோள் மேல கைய போட்டு அவனுக்கு பக்க துணியா இருக்கிறான் பாருங்க. இதுதானுங்க ஐயா பொது நலத்துல கிடைக்கிற நிம்மதியும் மகிழ்ச்சியும். ஐயா, உடல் நலத்தோட இருக்கிற நம்ம, மற்றவர்களுக்காக உழைக்கிற, மற்றவர்களுக்காக போராடுகிற பொது நலத்தோட இருக்கிற நம்ம, தேர்தல் சமயங்கள்ல மனசார யோசிச்சு ஓட்டு போட்டிருந்தனா இன்னைக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் இழந்து புலம்பிட்டு இருப்போமா? ஐயா, இதை விட உங்களுக்கு எளிமையா சொல்றேன். பாகுபலி திரைப்படம் பாத்தீங்களா? பாகுபலி பார்த்துட்டேன்ப்பா. பாகுபலி திரைப்படத்துல பொதுமக்கள் எல்லாம் நலமா இருக்கணும்னு பொதுநலத்தோட இருந்த ராஜமாதா உயிரிழந்து விடுகிறார். யாருமே வெல்ல முடியாத உடல்நலத்தோடு இருந்த பாகுபலி கூட உயிரிழந்து விடுகிறார். ஆனா மனநலத்தோட இருந்த கட்டப்பா மட்டும் கடைசி வரைக்கும் உயிரோட இருக்கிறாரு. கட்டப்பா இப்படி மனநலத்தோட இருந்தாருன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா அந்த திரைப்படத்துல கட்டப்பா மட்டும்தான் கல்யாணமே பண்ணிக்கல. அதனால அவர் மனநலத்தோட இருந்தாரு. பாகம் 1 பாகம் 2 கடைசி வரைக்கும் வந்தாரு. ஐயா, நீங்க கேட்டீங்க என்ன போய் பழு தூக்க சொன்ன இந்த புள்ள போய் தூக்குமானே. என்னால தூக்க முடியாதுன்னு நீங்க சொன்னாலோ நான் போய் தூக்கி பார்த்துட்டு முயற்சி பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லுவேன் என்னால முடியலன்னு. ஏன் தெரியுமா? மூச்சை நிறுத்திக்கிறவ மட்டும் பெணம் இல்ல, முயற்சி செய்யாம நிறுத்துறவங்க பெணம் தாங்க ஐயா. உண்மையிலே உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். நடுவர் என்னுடைய உடல் நலத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த லிஸ்ட்டில் என்னை சேர்த்துட்டாருன்னு சொல்லாமல், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், போய் தூக்கி பார்ப்பேன், முடிஞ்சா நான் தூக்கிடுவேன், இல்லாட்டி வந்துடுவேன், முயற்சியை மட்டும் கைவிட மாட்டேன்னு சொன்னீங்கள, உண்மையிலே உன்னுடைய முயற்சியை நான் பாராட்டுறேன். ஐயா, உடல்நலம் இருந்தா தான் எதுவுமே செய்ய முடியும்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இளம் வயதிலேயே கேட்கும் திறனையும் பார்க்கும் திறனையும் இழந்த ஹெலன் கெல்லர் தன் மனதைரியத்தை கைவிடாத ஒரே காரணத்தால் தான் உலக மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தார். நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான முகம் சுதா சந்திரன். தன் 17ஆம் வயதில் ஒரு காலை இழந்த போது கூட அவர் வேறு துறையில் சாதித்திருந்தால் பெரும் சாதனையாக இருந்திருக்காது. பரதநாட்டிய கலையில் அஸ்தவில்லையா? ஐயா, சமீபத்தில் உயிரிழந்த இங்கிலாந்து அறிவியல் அறிஞர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கைகால் அடிபட்டாலே மூளையில் முடங்கி போகிற மனிதர்களுக்கு மத்தியில் உடம்பு ஃபுல்லா செயலிழந்து போன போது கூட வீல் சேர்ல உட்காந்துட்டு வேற்று கிரகங்களை பற்றியும் வேற்று கிரகவாசிகளை பற்றியும் பேசவில்லையா? அவ்வளவு ஏங்கய்யா, ஒரு பெண்ணுக்கு பிரசவங்கிறது மறுஜென்மன் சொல்லுவாங்க. ஊசி போட்டாலே நோகுன்னு நாட்டு வைத்தியம் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற எங்க அம்மா 4 பிள்ளைகளை சுவப்பிரசவத்தில் பெற்றெடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்கு எங்க அம்மாவோட மனதைரியம் தாங்க ஐயா காரணம். ஐயா, ஒரு காலத்துல வயசு பிள்ளைய வீட்டுல வச்சிருந்தா வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கணும்னு ஒரு சொல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல பெண்களோட நிலைமை என்ன தெரியுமா? ஒரு கவிஞர் சொல்றான், பாரத மாதாவுக்கு ஜே என்ற கோஷம் கேட்டவுடன் திடுக்கிட்டு எழுந்து முந்தானை சேலையை சரி செய்து கொள்கிறாள் பாரத தாயின்னு. அதுதாங்க ஐயா இன்னைக்கு பெண்களோட நிலைமை. அப்படிப்பட்ட நிலையில ஒரு பெண் குழந்தைய வளர்க்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? 100 கூர்மையான கத்திகளை தலைகுப்புற போட்டு அது மேல நடக்கிற மாதிரி அந்த கத்தி எப்ப வேணா திரும்பி கால பதம் பார்க்கலாம். ஐயா, இன்னைக்கு விவசாயிகளோட நிலைமை நான் சொல்லவே தேவையில்லை. விவசாயிகளை பத்தி நான் எழுதின ஒரு கவிதை சொல்றேன். கால், அரை, முக்கால்னு எல்லா வாய்ப்பாட்டையும் கணக்கச்சிதமா சொல்கிற அப்பா கால்குலேட்டர்ல நான் போடுறதுக்குள்ள மனக்கணக்கு போட்டு சொல்லிட்டு அந்த கால 5ஆம் வகுப்பு தானு நெஞ்ச நிமித்தி சிரிப்பாரு.
வெள்ளாம நட்டுப்புட்டு பூவேழு பிஞ்சேழு காயேழு கனியேழுன்னு வெள்ளாம நாள் கணக்க விவரமா போட்டாலோ பூவேளுக்கு பின்னால நீர்ப்பாய்ச்ச வழியின்றி சருகாவே போவதனால் தப்பாவே போகிறது எங்க அப்பாவின் கணக்குன்னு சொல்லி. அதுதாங்க எனக்கு விவசாயிகளோட நிலைமை. அப்படிப்பட்ட நிலையில ஒரு விவசாயியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? அதே 100 கூர்மையான கத்திகளை மல்லாக்கா போட்டு அது மேல நடக்கிற மாதிரி ஸ்டார்டிங்லயே காலை பதம் பார்த்துரும். அப்படிப்பட்ட நிலையில தான் ஒரு விவசாயியா இருந்தா கூட 3 பெண் குழந்தைகளை நல்ல முறையில வளர்த்து நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்கன்னா எங்க அப்பா, அதற்கு காரணம் எங்க அப்பாவோட மனதைரியம் தாங்க ஐயா.